குட் ஈவினிங். ஆர்ஆர்பி கொஷின்ஸோட ஒரிஜினல் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்ட் 5 அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது நான் கொடுத்துருக்கிற இந்த கொஷின் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடல்ல வந்து நாமளே ஒரு நேம் கொடுத்துட்டு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதில் வந்து ருபி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். A vendor bought lemons at 40 for a rupee. How many must he sell for a rupee to gain 25%? தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த கொஷின்ஸோட ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 ரூபிக்கு 40 லெமன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த சம்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் மட்டும் பாருங்க. பட் இதுல ஒரிஜினல் பிரைஸ் எல்லாம் பார்க்க வேணாம். ஓகேவா? கவுண்டிங் அதுதான் நமக்கு இப்ப வேணும். A vendor bought lemons at 40 for a rupee. 1 ரூபிக்கு 40 லெமன்ஸ் வாங்கியிருக்காரு. அதை அவர் 25% கெயின்ல சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். 1 ரூபிக்கு, அதே 1 ரூபிக்கு. ஓகேயா? அதே 1 ரூபிக்கு அவர் வந்து 25% சேல்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுல வந்து நீங்க ஒரு லெமனோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னா எப்படி போடுவீங்க? ஒரு லெமனோட காஸ்ட் பிரைஸ், ஒரு லெமன் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 1 ரூபாய்க்கு 40 லெமன் வாங்குறாருல, அப்ப 1 ரூபாய்க்கு 40னா அப்போ ஒரு லெமனோட பிரைஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவா வரும். இது ஃப்ராக்ஷன்ல வரும். சரியா? பின்னத்துல வரும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து 5 பென்சில் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 பென்சில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 20 மேல போடுவோம், 5 கீழே போட்டு டிவைட் பண்ணுவோம். அப்படிதானே? 4 வரும். கரெக்டா? அது மாதிரி இங்க வந்து நமக்கு 1 லெமனோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ருப்பியை மேல எழுதுறேன், கீழே வந்து கவுண்டிங் போட்டு டிவைட் பண்ண போறேன், எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற கவுண்டிங். ஸோ அப்போ 1 தான் ருப்பி மேல இருக்கும், கீழே வந்து 40 லெமன். ஸோ அது 1/40 இருக்கும். ஓகேவா? இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, அது வந்து 1/40. இப்ப நம்ம இதை எவ்வளவு பர்சன்டேஜ் கெயின்ல சேல்ஸ் பண்ணோம்? 25%. ஸோ அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 125/100ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அதுலயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன் இதை நான் 125ன்னு போட்டேன் அப்படின்னா 25 வந்து கெயின், அதனால 100 கூட இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்றேன். இல்ல 5 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ் போகுமா? அப்புறம் இது 5 டேபிள் அடிச்சோம்னா 1, இங்கே 8 டைம்ஸ், இங்க என்ன வருது? 1/32. ஸோ ஆன்சர் வந்து 32. 1/32 தானே வருது. அப்ப எப்படி 32 சொல்றீங்க அப்படின்னா இது வந்து செல்லிங் பிரைஸ். நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேயா? ஸோ அப்போ வந்து 1 ரூபிக்கு 32 லெமன்ஸ் சேல்ஸ் பண்ணாதான் அவருக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கெயின் கிடைக்கும்? 25% கெயின் கிடைக்கும். அது மேல இருக்கிறது ருபி. 1 ரூபிக்கு 32 லெமன்ஸ். ஸோ லெமன் தானே நமக்கு கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் என்ன? 32.